அப்படி கேளு. ரோசம் வரட்டப்பாச்சு. சரி, திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய பார்வை உலகத்தினுடைய பார்வையிலிருந்து வித்தியாசமான பார்வை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, திருமண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து அந்த பொம்பளை மூத்தாவுற வரைக்கும் எல்லா பொறுப்புகளையும் ஆண் தலையில சுமத்தி இருக்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். வேற மார்க்கத்திலாம் அப்படி சுமத்தப்படல, எல்லாம் உன் தலையில தான். எப்படி அல்லாஹ் சொல்றான் திருமணத்தை பற்றி சொல்லும் பொழுது, வாத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிஹலா, பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகையை மனமோந்து நீங்கள் அழித்து விடுங்கள். கல்யாணம் பண்றதா இருந்தா நாம தான், ஆண்களாக இருக்கக்கூடிய நாம தான் பெண்களுக்கு என்ன பண்ணணும், மகருங்கிற ஒரு தொகையை கொடுக்கணும். எவ்வளவு அவங்க கேட்கலாம், ஒரு குவியலை கூட கேட்கலாம். அப்படி குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வாத்தைத்தும் இஹ்தாஹுன்ன கின்தாரன், நீங்கள் ஒரு குவியலை அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் அதை திரும்பி விவாகரத்து செஞ்ச பிறகு திரும்பி வாங்கிறாதீங்க, வாங்க முடியாது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மகருங்கிறது 101 ரூபாய் இல்ல. ஒரு பெண்ணு நல்லா கவனமா இருக்கணும். நீங்க தான் அப்படி காரணம். உங்களுடைய மதிப்பு மரியாதை உங்களுக்கே தெரியாம சும்மா அற்பமான விலைக்கு போய் கடைசியில நீங்க காசும் கொடுத்து காசையும் கொடுத்து ஒரு வாழ்க்கையை தேர்ற அளவுக்கு உங்களை சீப்பாக்கி விட்டாங்க. உலகத்துல எங்கேயுமே அப்படி கிடையாது. அரபு நாடுகள்ல எல்லாம் ஒவ்வொரு பொம்பளை 5 லட்சம் ரியால் கேட்கிறான். இந்திய ரூபாய்க்கு 50 லட்சம் ரூபாய். ஒரு பெண்ணு கல்யாணம் பண்றா இருந்தா 5 லட்சம் ரியால எண்ணி வைடா. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு யூனிட் ஆகுங்க, எங்க போவாங்க பாப்போம், தன்னால சரண்டர் ஆயிருவான். நீங்க உங்களை சீப்பாக்கி கொள்றீர்கள், நீங்க வழிய போய் உங்களை நாசமாக்கிறீங்க. அரபு நாட்டில எல்லாம் 2 பொம்பளை பிள்ளை இருந்தா கோடீஸ்வரன், அந்த மாதிரி போயிட்டு இருக்க நிலைமை. அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் மகருன்னு கேளுங்க. நாளைக்கு எதிர்காலம் இருக்குது, நல்லது கெட்டது இருக்குது, உங்களுக்குள்ள இல்லற வாழ்க்கை பிடிக்காம போயிடும். அப்புறம் நீங்களும் அவங்கள பிரிந்து கொள்ள வேண்டிய நிலைமை வந்து போயிடும். அது மாதிரிலாம் வந்துச்சுன்னு சொன்னா உன்னுடைய எதிர்காலம் சந்தேகத்துக்குரியது ஆயிடக்கூடாது. உனக்குன்னு ஒரு செக்யூரிட்டி தொகை, மகருங்கிறது என்ன, அது ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பு தொகை. 10 லட்சம் ரூபாய்க்கு போ, நான் பாத்துக்கிறேன். பொருளாதார ரீதியாக நீங்க தண்ணீர் வேடையணும், அந்த மாதிரி கேட்கக்கூடிய நிலையும் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நிலையும் தான் இஸ்லாமிய சமூக அமைப்புல இருக்கணுமே தவிர பெண்கள்கிட்ட கேட்கிற ஒரு கேடுகட்ட தனம் இருக்கக்கூடாது. இவன் என்ன பண்றான், மகருங்கிறத புத்தகத்துல எழுதிக்கிட்டு பேருக்கு மகரு 101 ரூபாய் மகருக்கு ரெக்கார்ட்ல இருக்கும். அப்புறம் என்ன, மகரை எழுதிக்கிட்டு நகை எவ்வளவு போடுவீங்க, நீங்க ரூபாய் எவ்வளவு தருவீங்க, கார் தருவீங்களா, பங்களா தருவீங்களா, சவுதிக்கு விசா எடுத்து தருவீங்களா, தொழில் பண்ணி தருவீங்களா, வேலை தேடி தருவீங்களா, இப்படி கேவலப்பட்ட குழப்பு. அதுக்கப்புறம் சோறு, அதுவும் கேவலமா. கல்யாணத்துக்கு முந்தி இத்தனை பேருக்கு சோறு தருவீங்களா, நிச்சயதாரத்துக்கு 500 ரூபாய் தருவீங்களா, பிச்சைக்கார மாதிரி. இப்படி எல்லா வகையிலும் கேவலப்பட்டு போயிருக்கிறான. எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு இருந்தா அங்கிருந்து கேள்வி வருது. ஒரு பெண்ணை பெற்றதுக்காக வேண்டி அவனை அதோட காலியாக்கிறீங்களே. ஒரு பொம்பளையை பெற்றான்னு சொன்னா அது கல்யாணத்துக்கு முந்தையே 9 வகையான வருமானத்தை அடிச்சுக்கிறீங்க. கல்யாண நேரத்தில், கல்யாணத்துக்கு பிந்தி இவன் புள்ளைய பிரசவம் பார்க்கிற செலவு கூட அங்க கட்டிடுறீங்க. தாய் வீட்டுல பிரசவம் பார்க்கிற தாய் வீட்டுக்கு அனுப்புங்க, அது அவர்களுக்கு பல வகையில உதவியா இருக்கும். அந்த செலவை நீங்க தானே எடுத்துக்கணும், அந்த பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த 10,000 ரூபாய் செலவு பண்ணிக்க. நீங்க உங்க பெத்த அம்மாவோட இருந்தா நல்ல வசதியா இருக்கும். மாமியா குடும்பம் இந்த பிள்ளை 3 மாசத்துல பிள்ளை பத்திருப்பீங்களாட்டி அது வேணாம், அனுப்புங்க தாய் வீட்டுக்கு. செலவு நீங்க ஏத்துக்கிறேன்னு உங்க பிள்ளை தானே. அப்படி எல்லா வகையான சுமைகளையும் நம்ம மேல சுமத்தி இருக்குது. டிரெஸ் நீங்க கொடுக்கணும், ஆடை நீங்க கொடுக்கணும், எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கணும். அப்படி எல்லாம் சுமத்தி இருக்கிற ஒரு மார்க்கத்துல இப்படி எங்க இருந்தோ கத்துக்கிட்டு கேவலமான ஒரு முறை பாருங்க. கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கு. நாட்டில் நடக்கிற நடப்புகள், ஒழுக்க கேடுகள், விபச்சாரம், ஓடி போறது, எல்லாத்துக்கும் யாரு காரணம்? சிசுவுல கொலை, பெண் குழந்தை கழுத்து நடிச்சு பாருங்களா. ஜாகிலியா காலம் திரும்ப போதா இல்லையான்னு பாருங்க. இன்னமும் நீங்க திருந்தல. ஒவ்வொருத்தரும் பொம்பளை பிள்ளைய பெத்து உசுரோட புதைக்க போறான். அந்த நிலைமைக்கு நீங்க ஆளாக போறீங்க. அல்லாஹ் காப்பாத்தானே. இது பெரிய பாவம். இது இஸ்லாம் காட்டுற வழிமுறை இல்ல. பெண்கள்கிட்ட வாங்கக்கூடாது. விருந்து உள்பட நீங்க கல்யாண விருந்து அவன் தான் போடுறான். விருந்து உள்பட ஆண்களுக்கு தான் சுமத்தி இருக்கு இஸ்லாத்துல. வலிமா விருந்து இருக்குது, அது கூட ஆண் மகன் மீது சுமத்தப்பட்ட மார்க்கம் இது. பெண்களுக்கு எந்த செலவும் இல்ல கல்யாணத்துக்கு. அவளுடைய டிரெஸ் உள்பட, அவளுக்கு வேண்டிய டிரெஸ் உள்பட நீ எடுத்து கொடுக்கணும். நீ என்னடா உனக்கு டிரெஸ் எடுத்து கேட்கிற? ஏன்னா கோட் எடுத்தாங்க, சூட் எடுத்தாங்க, மாற்றிட்டாங்க, மோதிரம் தாங்க, செயின் தாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன தலையில மாத்தி விட்டீங்க. எல்லாத்தையும் மாத்தின மாதிரி இதையும் மாத்தி விட்டீங்களே. திருந்திக்கிறீங்க. இந்த கேள்விக்கு பதில சொல்ல வேண்டியதில்லை.
இதுல நீங்க விழிப்புணர்வு பெறணும். பெரிய பாதிப்பு உள்ளுக்குள்ள நீங்க 5-6 பொம்பளை பிள்ளை பெத்தா உங்களுக்கு தெரியும் என்ன அளவுல போய் மோசமா போயிட்டு இருக்கு நிலைமை. வேற 13